வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த் சுப்பையன். எல்லாம் நன்மைக்கே யூடியூப் சேனல் மூலமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பயிற்சி நடக்க போகுதுங்க. இந்த சுக்கிர பயிற்சின்றது வந்து ஜூலை 7லேருந்து ஜூலை 31 வரைக்கும் இருக்குது. இந்த ஒரு 24 நாட்கள் நம்ம எப்படி இருக்க போகுது, அதுவும் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். கடகராசின்ற போது இப்போ சுக்கிர பயிற்சி எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிதுனத்தில் இருந்துட்டு அவர் இந்த ஜூலை 7ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். பயிற்சியாகி கரெக்டாக கடகத்துக்கு வராரு. அப்போ இந்த கடகராசிக்கு வந்து இந்த சுக்கிர பயிற்சின்றது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 1ஆம் இடத்துக்கு, அதாவது கடகத்துக்கு வந்திருக்காரு. சந்திரனோட வீடு உங்களுக்கே தெரியும். கடகராசி வந்து சந்திரன் அதிபதி. அது மட்டும் கிடையாது, இப்போ உங்களுக்கு வந்து அஷ்டம சனி வேறு நடந்துட்டுருக்கு. அதுலேயும் இப்போ வக்கர சனின்னு சொல்லுவாங்க. இந்த ஜூலை மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த வக்கர சனி. ப்ளஸ் அங்கே ஏற்கனவே புதன் பகவான் அங்கே தான் உட்காந்துருக்காரு. சுக்கிரனோட சுக்கிரனும் இப்போ அங்கே வந்திருக்காரு. சந்திரனோட வீடு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்திரன் அங்கே தான் இருப்பார், கடகத்தில் தான் இருப்பாப்புல. அவரோட வீட்டில் ஆட்சி பெற்று உட்காந்துருப்பா. அப்படின்னு இருக்கும்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு வந்து இந்த ஒரு 24 நாட்களில் கண்டிப்பாக பல நன்மைகள் நடக்க போகுது. இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஒன்றே தெரியும், எப்பவுமே சுக்கிரனுக்கு வந்து 7ஆம் பார்வை உண்டு. 7ஆம் பார்வைன்னு இருக்கும்போது சுக்கிரனுக்கு 7ஆம் பார்வை கரெக்டாக மகரத்தில் விழும். மகரம் சனியோட வீடு, சனி பகவானோட வீடு. அந்த சனி பகவானும் அஷ்டம சனி. இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுங்க. இந்த 7 நாளில் நல்ல மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இந்த 7ஆம் தேதியில் இருந்துட்டு இந்த 24 நாட்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி வரப்போகுது. ஏன்னா இது வரைக்கும் கஷ்டம் இருந்துருந்தீங்க. சுக்கிரனுக்கு ஒரு விஷயம் உண்டுங்க, எல்லாருக்குமே தேவை பணம். அந்த பணத்துக்குரிய தெய்வம் மகாலட்சுமி. மகாலட்சுமியோட அருள் பெற்றது சுக்கிர பகவான். அப்போ அந்த சுக்கிர பகவான் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சியானது வந்து ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்க போகுது. அது மட்டும் கிடையாது, சந்திரன் வீடு, சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் பகை. நீங்கள் நல்லா பாருங்களேன். அப்படின்ட்டு இருக்கும்போது பகையாக இருந்தாலுமே சில பயிற்சிகள் சில காலங்களில் அது வந்து சில நன்மைகளை தான் கொடுப்பாங்க. மாற்றி மாற்றி சில நன்மைகளை தான் செய்ய போகிறாங்க. ஏன் அப்படி நன்மைகள் செய்ய போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு அந்த புதனும் அங்கே தான் உட்காந்துருக்காரு, சந்திரன் அங்கே உட்காந்துருக்காரு. அப்போது மேலே, அதாவது 12ஆம் இடத்துல வந்து இவர் உட்காந்துருப்பார். கரெக்டாக மிதுனத்தில் வந்து சூரியன் உட்காந்துருப்பார். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வந்து கடகராசி அன்பர்களுக்கு வந்து எந்தெந்த இதில் இது முதல்ல காதல். உங்களுக்கே தெரியும், சுக்கிரன் வந்து காதல், அன்பு, பணம், ஐஸ்வர்யம், அந்த இது சொல்லுவாங்கள்ல விலை உயர்ந்த பொருட்கள், உங்களுடைய தாம்பத்தியம், இந்த மாதிரி விஷயத்து கொடுக்க இவர் சுக்கிரனுக்கு இது உண்டு. அப்போ அந்த சுக்கிர பகவான் 1ஆம் இடத்துக்கு வந்திருக்கும் போது நல்லா பார்த்தீங்கன்னா உங்கள் துணை மீது நீங்கள் கொஞ்சம் அளவு கடந்த அன்பை காட்டுவீர்கள். அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இது உண்டு. முக்கியமான விஷயங்க, இந்த காலகட்டங்களில் வந்து கடகராசி அன்பர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துகிட்ருக்கும். அவங்களாம் என்ன பண்ணலான்னா, இந்த 24 நாள்களில் நீங்கள் உங்கள் மனைவி கூட ஒன்று சேர்ந்து இறைவனை நினைத்து உங்கள் மனைவியோடு நீங்கள் ஒன்று சேரும்பொழுது கண்டிப்பாக பிற்காலத்தில் உங்களுக்கு வந்து அந்த சொல்லுவாங்க, பிற்காலம்ன்ற சொல்கிற சில மாதங்களில் உங்களுக்கு அதுக்கான செய்தி வந்துடும். குழந்தை பாக்கியத்துக்கான செய்தி வரும். இந்த சில பேருக்கு இந்த 24 நாளில் கூட குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு செய்தி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, சுக்கிர பகவான் உங்களுக்கு 1ஆம் இடத்துல இருக்கும்போது அது ஒரு உயிர் சம்பந்தம் சொல்லுவாங்கல்ல, உயிரணுக்கள், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலேயும் முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி எடுக்கிறவர்களுக்கு உயிரணுக்களுக்கு ஒரு உயிரணுக்கள் சார்ந்த விஷயத்துலையும் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் போது, சில பேர் இந்த மருந்துலாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. குழந்தை பாக்கியத்துக்காக மருந்து சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் அந்த மருந்து கூட சில நேரங்களில் ஒரு ஊட்டச்சத்தாக மாறி அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு வித அதை சொல்லுவாங்கள்ல, தாம்பத்தியம் விஷயம் போகும்போது குழந்தை பாக்கியம் அந்த இறைவனோட அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக கிடச்சிரும். உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய இப்போ ஒரு லவ்வர் இருக்காங்க, லவ்வர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து தன்னுடைய துணைக்கு விட்டு கொடுத்து போகிற ஒரு டைமும் இது, மதிப்பளிக்கிற டைம். அவங்களுடைய பேச்சுக்கும் அவங்களுடைய மனசுக்கும் ஒரு மரியாதை செய்யக்கூடிய காலம் கூட இது இருக்கலாம். அப்படின்னு இருக்கும்போது உங்களுடைய காதல் உறவு மேம்படும். சரிங்களா? இன்னொரு விஷயம் உண்டுங்க, நீண்ட காலமாக சொல்லுவாங்கல்ல, நீண்ட காலமாக சில பேருக்கு கருத்து வேறுபாடு இருந்துகிட்ருக்கும். உங்களோட கூட்டாளிகள், ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைனா உங்களுடைய சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அவங்க எல்லாருமே தேடி வரும் கூடிய காலம் இப்போ வரப்போகுது. புரியுதுங்களா? தேடி வர காலம் இப்போ வரப்போகிறதுனால அப்போ இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்துவோங்க. இன்னொரு விஷயங்க, நல்லா பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கடகத்துக்கு 7ஆம் இடத்துல மகரம் இருக்கார். அப்போ அது 7ஆம் இடம் அப்படின்னு இருக்கும்போது தாமதப்பட்ட திருமணம் கூட கைகூடும். தாமதப்பட்ட திருமணங்கள் சில விஷயங்களுக்கு வராமல் இருக்கலாம். இந்த ஒரு 3 வாரம் வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு 3 வாரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு வரன் வரும். அஷ்டம சனி கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு வந்தெல்லாம் கஷ்டப்பட்டவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் வந்து
சில மாற்றங்களை உண்டாகும். புரியுதுங்களா? அது மட்டும் கிடையாதுங்க. சிலர் வேலைக்காக வெளிநாடு போவதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் உங்கள் வாய்ப்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போவதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேங்க. ஏற்கனவே அஷ்டம சனி, சுக்கிரன் வந்துட்டார். மகாலட்சுமி இதுக்குரிய இது வருது. சுக்கிரன் வரும்போது ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. முதலீடு செய்யும்போது ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் முதலீடு செய்கிறீங்கன்னா கவனம் தேவை. சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போடல, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டாம். ஏன்னா நேரம் சில நேரங்களில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் இறங்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய லாபம்ன்ற விஷயத்தில் ஒரு விதமான தடை உண்டாகுது. சரிங்களா? அது மட்டும் கிடையாது, அதிகப்படியான முதலீடு வேண்டாங்க. பணம் சம்மந்தம் அதிகமான முதலீடு வேண்டாம். இன்னொரு விஷயம், முதலீடு மட்டும்தான் வேண்டாம்னு சொன்னால் தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக கைகூடும். உத்தியோகத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டுங்க. உங்களுடைய வேலை பார்க்குறீங்களா, அதில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தொழில் சார்ந்த விஷயத்தில் மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை இறங்கி செஞ்சீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றின்ற இடத்த கொண்டு வரதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. அதனால் அதையும் நீங்கள் செய்ய பாருங்கள். கடகராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சின்ற விஷயம் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிர பயிற்சின்றது மனநிலை, ஓவர் திங்கிங், சில விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. அந்த இதுக்கு எல்லாமே ஒரு விடை கிடைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. பணம் சார்ந்த விஷயத்தில், அதாவது பணம் வரவு உண்டு. அதை நீங்கள் செலவு பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். அதான் சொல்கிறேன், பணம் வர இருக்கும், பணம் வரவு உண்டு. சில விஷயங்களும் உங்களுக்கு பண உறவு உண்டு. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு தெரியும். சரி, நம்மளுக்கு கொஞ்சம் டைம் மாறி இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படின்னு இருக்கும்போது அந்த முன்னேற்றங்களை எடுத்து கொண்டு போக பாருங்கள். ஆனால் எந்த காரணம் கொண்டும் முதலீடு மட்டும் வேண்டாம். திரும்ப திரும்ப அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த சில டிராவல்ஸ் போவீங்களே, ஊருக்குலாம் போகிற மாதிரி வாய்ப்புகள் வரும். அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. வேலை வாய்ப்பு சில பேர் முயற்சி எடுத்துகிட்டு இருப்பீங்க. வேலை வாய்ப்புக்கு அவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயங்க, தொழில் ரீதியாக உங்களுக்கு சில ஹெல்ப் கிடைக்கும். அதாவது பணம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்னா எப்படி சொல்ல, உங்களுக்கு நீங்கள் தான் பண்ணக்கூடாது. பார்ட்னர்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கூட வாய்ப்பு கூட இருக்கும். ஏன்னா மங்களகரமான சுக்கிர பகவான் உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய 1ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அது உங்கள் ராசி கடகராசிக்கு உங்கள் லாபத்துக்கும், அதாவது சுகஸ்தானத்துக்கும் 11ஆம் இடத்துக்குரியன்று இருக்கிற போது நிலம் சம்பந்தமான விஷயங்களும் வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் ஒரு விதமான லாபம் உண்டு. லாபம்னா என்ன, உங்களுக்கு நல்ல இடம் கிடைக்கும். சில குறைஞ்ச விலையில் ஒரு நல்ல பிளாட்டு கிடைச்சாலும் வாங்குறதுக்கான இது இருந்ததுன்னா தைரியமாக இது பண்ணுங்கள். ஒரு டோக்கன் அட்வான்ஸாவது கொடுத்து நீங்கள் அதை நிப்பாட்டி வைங்க. ஆனால் முக்கியமாக திருமண விஷயம் கை கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டுங்க. உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்திருக்கலாம். மனசு தான் இங்கே உடல் ஆரோக்கிய பிரச்சனையே காரணம். உங்கள் மனசு தான் எல்லா விஷயத்தையும் நினச்சிட்டு எனக்கு எதுவுமே இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எதுவுமே இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட ஒன்றுமே இருக்காது. எல்லாம் வரும், நல்லா இருப்பேன்னு நினச்சிங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும். சரிங்களா சார்? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கடகராசி அன்பர்கள் இந்த ஒரு 24 நாட்களை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா சுக்கிர பயிற்சின்றது ஒரு மாதத்துக்குள்ளே அந்த இதில் தான் போயிட்டு இருக்கும். அப்போ இந்த பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலனை அதிகமாக கொடுக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேங்க, படிக்கிற மாணவர்கள் இருப்பாங்க. மாணவர்களாக இருக்கட்டும், அவர்களோட முயற்சியும் வெற்றி கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்கு வழி உண்டுங்க. உங்களுடைய அதாவது சின்ன சின்ன விஷயம் மூலம் உங்களுடைய உங்களுக்கு மறைமுகமாக உங்கள் மூலமாக உங்களுடைய செயல் மேலிடத்துக்கு போயிட்டுருக்கு. அப்போ இது அரசியலுக்கு சமூக பணி அது மட்டும் கிடையாதுங்க. வேலையிலையும் உங்களுடைய மேலதிகாரி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க உங்களை கவனிச்சிட்ருக்காங்க. அப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வரும்போது எல்லா இதுவுமே உங்களுக்கு கைகூடி வர மாதிரி இருக்குது. அப்போ இந்த சுக்கிர பயிற்சின்ற விஷயம் அந்த ஜூலை 7ஆம் தேதி சுக்கிர பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டியது உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்குன்றதை நாங்கள் இதில் தெரிவிச்சுக்கிறோம். புரியுதுங்களா? அப்படின்னு இருக்கும்போது இந்த சுக்கிர பயிற்சியை கடகராசி அன்பர்கள் ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருப்போம், சனி பகவான் வேறு வக்கர பயிற்சியாக இருக்கார். அப்போது வக்கர பயிற்சி சுக்கிர பயிற்சி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லா கிரக பயிற்சிகளும் கடகராசிக்கு ஏதோ ஒரு இதை சொல்லுவாங்களே, ஒரு விதமான இறக்கத்திலிருந்து ஏற்றத்துக்கான படிகளை கொடுக்க போகுது. அந்த படிகளை பிடிச்சி ஏறினீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செல்வாக்கும் உண்டு. அந்த செல்வாக்கை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் மகாலட்சுமியுடைய அருள் பெற்றவர். அவர் உங்களுடைய 1ஆம் இடத்துல உட்காந்துருக்காருன்ற போது உங்களுக்கு எல்லா விஷயம் நான் ஒன்று சொல்லிட்டேங்க. இப்போ ஒரு ஆண் இருக்காருன்னா ஒரு பெண்ணுக்கும், பெண் இருக்காங்கன்னா ஆணுக்கு, மேக்ஸிமம் ஆண்களுக்கு தான் இது ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய பார்ட்னர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மூலமாக இந்த சுக்கிர பயிற்சி கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும்.
சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எந்த லவ்வும் கிடையாது, நான் சிங்கிளா தான் இருக்கேன். அப்படி கிடையாதுங்க. சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு வந்து கூட ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு ஃப்ரெண்டா இருப்பாங்க பார்த்தீங்களா, நட்பு, அவங்க மூலமா கூட உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல நன்மை உண்டாகிற மாரி தான் காட்டுது. அப்படின்னு இருக்கும்போது இந்த சுக்கிர பயிற்சியை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும். சிலருக்கு சொல்லுவாங்க சார், அதாவது 7 வருஷம் 8 அதாவது சொல்லுவாங்கல்ல, அ ஸ் பல வருடங்கள் இருக்கிற அதாவது தசாபுத்தி உங்களுடைய தசாபுத்தியா இருக்கட்டும், ஜாதக ரீதியாகவும் இந்த பயிற்சி சில மாற்றத்தை உங்க ஜாதகத்தில கொடுக்கும். அப்ப நீங்க வந்து இந்த பயிற்சிக்கு இந்த ஜூலை 7லேருந்து ஜூலை 31 வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்க போகுது. அந்த இத எடுத்து நீங்க கொண்டு போனீங்கன்னா, உங்க வாழ்க்கைன்ற விஷயத்தில கண்டிப்பா நன்மை உண்டு. சரிங்களா? நன்மை உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியும் நல்லதா தான் அமையப் போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனல் இருக்கு பார்த்தீங்களா? எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது, உங்களுடைய சப்போர்ட்ல நாங்க அடுத்தடுத்த வீடியோ போட்டுட்ருக்கோம். இப்ப இதே மாரி அடுத்தடுத்த பயிற்சிகள் உள்ள பலனையும் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பா நீங்க பாருங்க. உங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும். நன்றி, வணக்கம்.